கேஸ் ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் ஃப்ரை பேன் வச்சுக்கலாம். அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிட்டக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல்லாம் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட போகிறோம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு 300 கிராம் அளவுக்கு பூண்டை தோல்லாம் உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கரெக்டாக இது 3 முழு பூண்டை தோல்லாம் உரித்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். தொடர்ந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஃப்ரை பண்ணி விடுங்க. லேசாக கலர் மாறி இருக்கு. இப்போ காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா 2 காஞ்ச மிளகாய் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக புளி, பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை இந்த மாதிரி பிச்சு போட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரே ஒரு முறை நல்லா வதக்கி விடலாம். ஃப்ரை பண்ணும்போது காஞ்ச மிளகாய் கருகிடாமல் பார்த்துக்கோங்க. அது கருகாமல் இருந்தால் தான் நல்லா காரம் கொடுக்கும். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். கலர் ரொம்ப மாறக்கூடாது, இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும். நல்லா ஆறிட்டதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். தண்ணி சேர்க்காமையே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். கொஞ்சம் கோஸாக அரைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அரைச்சி ஒரு பவுலில் மாற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் திப்பியாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ சட்னிக்கு தாளிச்சிடலாம். தாளிப்பு கரண்டியில் நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு எண்ணெய் நல்லா சூடாயிட்டக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சிட்டக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 4 கருவேப்பிலை கடைசியாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னி மேலே சேர்த்துடலாம். ரொம்பவே சுவையான பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சிருக்கோம். இதுதான் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை பூண்டு சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட சுவையே வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.